நான் எப்பவுமே ஒருத்தர் தப்பா சொல்ல மாட்டேன். அப்படி நான் சொல்றேன்னா அவன் நிச்சயமா தப்பானவனா தான் இருப்பான். நான் இப்ப கூட சிவாதான் தப்பு சொல்ல. ஆனா அவன் தங்கச்சி கொலையில அவனுக்கு ஏதோ ஒரு சம்பந்தம் இருக்கு. அது என்னன்னு கண்டுபிடிச்சு உன்கிட்ட சொல்றதுக்காகத்தான் ஸ்ரீமதியை விட்டு நீங்க வர சொன்னோம். அந்த கொலையில சந்தோஷ் மாமாக்கும் சரி அர்ஜுனுக்கும் சரி எந்த சம்பந்தமும் இல்லங்கிறது என்னோட அனுமானம். அது சரியா தப்பான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிரும். ஏய், என்ன விளையாடுறீங்களா? என் தங்கச்சிய கொன்னது உன் புருஷன் தான் எனக்கு நல்லாவே தெரியும். அந்த பழிய தூக்கி போட நீங்க ஏதோ திட்டம் போட்டு இந்த நாடகத்தை நடத்துறீங்கல்ல? எது நாடகம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உனக்கே தெரிஞ்சிரும். இன்னும் கொஞ்ச நேரம்னு எதுக்காக சொல்றீங்க? அத சொல்லிங்க தப்பிச்சுக்கலான்னு பாக்குறீங்களா? உங்களை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதாலதான் நான் துப்பாக்கியில ஃபுல் லோடு பண்ணி வச்சிருக்கேன். இத பாரு பிரகாஷ், அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காத. அப்படி அவசரப்பட்டு எடுத்ததாலதான் இன்னைக்கு இந்த சந்தோஷோட வாழ்க்கை தப்பா போயிட்டு இருக்கு. கொஞ்ச நேரம் சும்மா இரு பிரகாஷ். நீங்க சொல்றத கேட்கறதுக்கு நான் இங்க வரல. உங்க எல்லாருடைய கதையை முடிச்சிட்டு போக தான் நான் வந்திருக்கேன். யாரது? எங்களை கேட்டா கதவை திறந்தாதானே யாருன்னு தெரியும். என்ன என்கிட்ட விளையாடுறீங்களா? நான் பொல்லாதவன். உங்க எல்லாரையும் போட்டு தள்ளிடுவேன். பிரகாஷ் வேண்டாம். ஹேய், கேம் விளையாடுனீங்க, முதல்ல இவன் உயிர் போயிடும். இல்ல, நாங்க எதுவும் விளையாட மாட்டோம். போ, போய் கதவு தர. மேடம். மலர், நீ சந்தேகப்பட்ட மாதிரியே இவங்கிட்ட மிகப்பெரிய மேட்டர் இருக்கு. 4 போடு போட்டேன், எல்லாத்தையும் உளறிட்டான். உள்ள வாங்க மேடம். எதுக்கு இவங்களை கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? அவன் 4 போடு போட்டதுனாலதான் பெரிய மேட்டரை சொன்னான்னு சொன்னீங்கல்ல, அதே மாதிரி இவங்களையும் 4 போடு போட்டாதான் இவங்களும் நிறைய மேட்டரை சொல்லுவாங்க. அதுக்காக தான் கட்டி வச்சிருக்கோம். மேடம், அவன் என்ன வச்சிருக்கா? அந்த போன்ல இருக்கிறத காட்டுங்க. பாருங்க. இவன் பண்ண கொலைய அவன் ஷூட் பண்ணி வச்சிருக்கான். ஆனா நாம எல்லாரும் அர்ஜுன் மேலயும் சந்தோஷ் மாமா மேலயும் சந்தேகப்பட்டுட்டு இருந்திருக்கோம். ஏய், என் தங்கச்சி கொன்ன உடனே என்ன பண்ற பாருடா. வாடா, சொன்னா கேளு, வாடா. ஏய், தப்பு பண்ணவனை தண்டிக்கதா நாங்க இருக்கோம். சட்டத்தை நீங்க கையில எடுக்க கூடாது. என் தங்கச்சியை துடிக்க துடிக்க கொண்டிருக்கான். அவனை என் கையால கொன்னாதான் என் ஆத்திரம் அடங்கும். என்ன விடுங்க. எதுவா இருந்தாலும் ஸ்டேஷன் கோர்ட் இருக்கு, அவங்க முடிவு பண்ணட்டும். கான்ஸ்டபிள், இவரை ஜீப்ல ஏத்துங்க. நான் என்ன தப்பு பண்ண? என்ன ஏன் ஜீப்ல ஏத்துறீங்க? இவங்கள கொலை பண்ண முயற்சி பண்ண குற்றத்துக்காக. கூட்டிட்டு போங்க. ஓகே மேடம். வாடா. டேய், வா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. கொல்லாம விட மாட்டேன். மேடம், இவங்களை விட்டுட்டீங்களே. நான் எப்படி விட்டுட்டு போவேன்? இவங்களே அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல ஏத்துங்க. கயிறாவுத்து விடுங்க. ஓகே மேம்.
எழுந்திரிமா. வா. அவங்களையும் அவுத்து விட்டு அவங்களையும் ஜீப்ல ஏத்துங்க. ஓகே மேடம். மேடம், நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன எதுக்கு ஜீப்ல ஏத்த சொல்றீங்க? நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணிட்டு வீட்டுக்கு போங்க. அது வரைக்கும் நீங்க எங்க கஸ்டடியில தான் இருக்கணும். எழுந்திரி, நட. சார், உங்களே கொஞ்சம் விசாரிக்கணும் சார். வாங்க. மேடம் மேடம், அவர் எந்த தப்பு பண்ணல. அவரு என்னோட சகலதான். ஓ, அப்படியா? ஆமா மேடம், அவரு செய்யாத தப்புக்கே இவ்வளவு நாள் அனுபவிச்ச தண்டனையே ரொம்ப பெருசு மேடம். சரி, ஓகே. தேங்க்ஸ் மேடம். நீங்க வாங்க. ஏறுமா. போ.